வணக்கம், வெல்கம் டு சண்டே சண்டை. நம்மளுடைய வீட்டிலலாம் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே எல்லா அப்பா அம்மாவுடைய மனசுலேயும் ரொம்ப சந்தோஷமும் இருக்கும், அதே நேரத்தில் மிகப்பெரிய கவலையும் இருக்கும். பெண் குழந்தை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஏதோ விதமான ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். +2 இல்லை 10th ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே முதல் மதிப்பெண் வாங்குறது, ரேங்க் வாங்குறது பெண் குழந்தைங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைகளெல்லாம் காலவாக்கில் என்ன ஆயிடுறாங்க? குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கூட ரொம்ப நல்லா ஜொலிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப நல்ல அத்லெட்டிக்ஸாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்த உடனே என்ன நடக்குது இந்த பெண்களுக்கு? அவங்களுடைய திறமையை அவங்களே வீட்டில் பூட்டி வச்சிடுறாங்களா, இல்லை இந்த சமூகமும் தங்களுடைய குடும்பத்தினுடைய மற்றவர்களும் சேர்ந்து அதை ஒரு முடக்கி போடுற மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்கள தள்ளிடுறாங்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்க போகிறோம் இந்த வாரம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆங்கிள் கூட இருக்குது. அதாவது மற்றவங்கள்லாம் முடக்கிடுறாங்க அப்படின்றது ஒரு வாதமாக இருந்தாலும் கூட பெண்களை கூட அதை முடக்கிடுறாங்க அப்படின்ற இன்னொரு வாதமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கோணத்திலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாணத்திற்கு பிறகு பெண்களுடைய திறமை முடக்கப்படுகிறதா, இல்லை பெண்களே முடங்கி போகிறார்களா அப்படின்றது தான். அவங்களே முடக்கிக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறவங்க தாமரை கண்ணன், ஜெகதீஸ்வரி. இல்லை அவங்களுடைய திறமை மற்றவர்களால தான் முடக்கப்படுகிறது அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறவங்க கௌசல்யா, காஞ்சி கிருபா. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இல்லை அவங்களே தான் முடக்கிக்கிறாங்க, அவங்களே தான் வெளியே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இருக்காங்க. இல்லை அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்களாம் இல்லை மற்றவங்களால தான் அவங்களுடைய திறமை எல்லாமே தூக்கி வீசி எரியப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக அந்த பக்கம் இருக்காங்க. இதில் மிக முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய இல்லை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, நம்மளுடைய பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது இந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த வீட்டில் இப்போ பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதார ரீதியான ஒரு வரவை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது இப்போ. ஸோ இந்த சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் கூட பெண்களுடைய திறமைகள் முடக்கப்படுகிறது அப்படின்றது எதுலேயுமே யாருக்குமே சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? முதல்ல உங்களை கேட்கலாம், நீங்கள் தாங்களே முடக்கிக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய திறமை என்னவா இருந்தது காலேஜில் இருக்கும்போது இல்லை ஸ்கூலில் இருக்கும்போது? நான் எம்எஸ்சி எம்எட் குவாலிஃபிகேஷன், அப்படியும் ஒரு ஸ்கூலில் 10 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்ததுனால வீட்டிலேயே இருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் ஹிந்தி அந்த மாதிரி இதெல்லாம் படித்து இப்போ நான் டீச்சராக வீட்டிலேயே கிளாஸ் எடுத்து நிறைய பேருக்கு பாடமெல்லாம் சொல்லித்தரேன். நல்லா படிச்சுட்டு காலேஜெலாம் படிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணும் அப்படின்னு ஆஃபீஸ் போயிட்டு வரணும், அவ்வளோதான், வேலைக்கு போகணும். ஆமாம் இல்லையா, நம்ம ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு இருந்ததுல. ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும், இல்லைன்னா ஒரு கவிதை புலவராக வரணும்னு ஆசைப்பட்டேன், எழுத்தாளராக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ அவ்வளோ இதுவும் இல்லைன்னா கூட என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால நிறைய மேகசின்ஸு மீடியாஸ்லாம் கவிதை கட்டுரைலாம் எழுதி நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வின் பண்ணிட்டு. ஓ லவ்லி. எனக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் குடும்பத்துடைய இதுனால என்னால் அது பண்ண முடியல. ஆனால் ஸ்கூலில் அதுதான் உங்களுடைய எய்ம், அதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே காலேஜில் ப்ரொஃபஸராக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டாக்டருக்கு படிக்க வைக்க முடியல, ஃபேமிலி இதனால. பொன் குழந்தை தானே, படிக்க வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கும் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருந்தது. பட் அண்ணா இன்ஜினியரிங் போனதுனால நீ டாக்டர் ஆகக்கூடாது, ஒன்று போனால் இன்ஜினியராக போ, இல்லைன்னா ஆர்ட்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடக்கியாச்சு. நான் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு சொந்தமாக ட்ரெஸ்ஸு இது பண்ணணுன்ட்டு ஆசை, டிசைனர் ஆசை இருந்தது. பட் அது நடக்கலை. நல்லா வரைவீங்களா? வரேன். ஃபேண்டாஸ்டிக். நீங்க சொல்லுங்க ஜெகதீஸ்வரி, நீங்க சின்ன வயசுல என்னவா ஆகணும்னு நினைச்சீங்க? நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு எய்ம் வச்சிருந்தேன், அது ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஆனால் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு லாயர் ஆகணுன்றது தான் ஆசை. ஃபேமிலியை விட்டு போக முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால படிக்க முடியல.
இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே முக்காவாசி இல்லை, ஆக்சுவலி 100% வந்து நம்ம என்ன ஆகணும்னு நினைச்சோமோ அதுவா இல்லை. இந்த மாதிரி கூட இருக்காங்கல்ல மிஸ் தாமக்கண்ணன்? பெண் என்பவள் ஒரு உயிர்ப்பின் மூலாதாரமாக இருப்பதால், ஒரு ஜனனத்தின் ஆதாரமாக இருப்பதால் இயற்கையோடு நான் யோசிச்சு பார்க்கணும் ஆசைப்படுறேன். இப்போ வந்து ஒரு விதை இருக்குது அப்படின்னா அந்த விதையை முளைப்பதற்கான காரணிகள்னு நம்ம சில சொல்லுவோம், மண், சூரிய ஒளி, வெப்பம் அப்படின்னு சொன்னாலும் கூட இதெல்லாம் புறக்காரணிகள் தான். ஆனாலும் அந்த தன்னை மூடி அமுக்கி வச்சிருக்கிற இந்த மண்ணை முட்டி முட்டி முளைக்கணுங்கிற தன்முனைப்பு அந்த விதைக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த விதை செடியாகி மரமாக முடியும். இப்படி தான் முட்டையிலேருந்து குஞ்சு வருவதும் தன்முனைப்பு தான். வெளியிருந்து கொடுக்குற கோழி வந்து சூட்டை வேணால் தரலாம், அந்த ஹீட்டை தரலாம், அதை இன்குபேட்டரும் தரும். ஆனால் முட்டையை உடைச்சிட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் அந்த குஞ்சுக்கு இயல்பாகவே இன்ஹரண்ட் நேச்சராக உள்ளார்ந்த விஷயம் அது இருக்கணும். அவை தான் வெளியே வருகிறது. அது மாதிரி தான் இந்த பெண்ணையும் நான் பார்க்குறேன். இப்போ நமக்கு இவங்க 1000 காரணங்களை சொல்லலாம். எங்கள் மாமியார் விடலை, எங்கள் மாமியார் விடலை, எங்கள் மாமனார் விடலை, எங்கள் கணவர் என்ன அமிக்கிட்டாரு, குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணிட்டேன். இவையெல்லாம் புறக்காரணிகள் தான். இவர்கள் எல்லாம் இந்த புறக்காரணிகள் மீது பலியை போட்டுட்டு தன்னை இந்த சேஃப்டி சோனில் வைத்துக்கொண்டு தன் மீது கழிவிறக்கம் படிவதையே சுகமாக நினைக்கிற பெண்களாக இன்னைக்கு மாறிட்டாங்க. அதை உண்மை. கல்வி மாறிடுச்சு, சூழல் மாறி இருக்குது. அதை 100 பெண்களுக்குமே கல்வி உரிமை கிடைக்கலனா கூட 50% பெண்களுக்கு கல்வி உரிமை கிடைத்திருக்குது. அந்த 50 பேரும் கூட வெளியே வந்திருக்கான வரல. இந்த பெண் ஏன் வெடித்து வெளியே கிளம்பவில்லை? இதான் நான் கேட்குற கேள்வி. அமுக்கப்படும் மண் அமுக்கினாலும் கூட இந்த விதை ஏன் முளைக்கணும்னு ஆசைப்படலை? பெரிய சொன்ன வார்த்தை தான், கலைந்த கூந்தலையும் சரிந்த மாறாப்பையும் சரி செய்து எத்தனை காலத்துக்கு வீணாக போறீங்க? கண்டிப்பா இவர் ஒரு பெண்ணா, இவர் ஒரு மாமியார், நாத்தனார், மாமனார், மாமியார், நாத்தனார் எல்லாரோட இம்சையினால பட்டு இருந்தார். இவர் இப்படி ஒரு வார்த்தை நிச்சயமா பேசியிருக்க மாட்டார். இவர் சொன்னார் இல்லையா, தலை பின்னுறதுலையும் மாறாப்புலையும் இப்போ ரெண்டுமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவுட் ஆஃப் ஃபேஷன் ரெண்டுமே. இப்போ எல்லாமே கிராப் தான். அதே மாதிரி எல்லாமே சுடிதார் போடுறாங்க, ஜீன்ஸ் போடுறாங்க. ஸோ ரெண்டுமே அவுட் ஆஃப் ஃபேஷன். ஸோ அதுலேருந்தே நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோம். நிறைய எல்லாத்தையும் மீறி நாங்கள் முன்னுக்கு வந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் விற்கிற எங்களுக்கு பெரிய பட்ட பெயர் என்னன்னா அடங்காப்படாரின்னு பட்ட பெயர் இருப்பீங்க. அப்புறம் திமிருன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டாம படிக்காம இதான் ஈஸியாக வந்து சேர்ற எங்கள் பட்டம். இது வந்து எங்களோட நிற்கிறதில்ல, நல்ல குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணான்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டுக்கு போவீங்க. கண்டிப்பா. ஸோ ஒரே ஒரு ஆக்ஷனுக்கு இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குங்கிற போது நாங்கள் என்ன பண்ணணும், எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விதை எப்படி தன்னை போல முளைக்குதோ அது மாதிரி பெண்கள் நீங்கள் முட்டி எழுந்து வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஒரு ஆலமரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விதையாக இருந்து ஃபஸ்ட்டு முட்டும் பொழுது கிள்ளி போட ஈஸியாக இருந்துடும். அதுவே மரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை வெட்டுறதுக்கு பெரிய சிரமப்படணும். அந்த மாதிரி இவர்கள் முளைத்து வரும்பொழுதே கிள்ளப்படுகிறார்களா இல்லையா? கோழி குஞ்சு சொன்னாங்க, அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வந்தது, அது தன்னுடைய முயற்சினால் வந்துச்சுன்னு சொல்லி. உண்மைதான். ஆனால் அந்த முயற்சியிலேருந்து வந்த அந்த குஞ்சு காக்கா ஈஸியாக தூக்கிட்டு போயிருமே. அதே ஒரு வளர்ந்த கோழியை தூக்கிட்டு போமா? அப்போ அதை பாதுகாத்து வளர்க்கக்கூடிய அந்த கோழிகளுடைய கடமை சிறு வயதிலிருந்தே அல்லது அந்த முதல் முயற்சியிலிருந்தே வரக்கூடியதா மூத்தவர்கள் பெரியவர்கள் அதை பாதுகாத்து அந்த பெண்களை கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா வளர்ந்து ஆலமரமாகவோ அல்லது பெரிய கோழியாகவோ மாறும் பொழுது அதை யாராவது அழிக்க முடியுமா? ஸோ அது பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கை அப்படின்றது என்ன? பெற்றோர்கள், அதுக்கப்புறம் கணவர், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகமான மாமியார், மாமனார், அந்த மாதிரியான விஷயம். தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. பெண்களுடைய திறமை முடக்கப்படுகிறதா இல்லை பெண்களே அதை முடக்கிக் கொள்கிறார்களா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பெண்களுடைய திறமை முடக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விவாதத்துக்கே வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஆண் அப்படின்னா முதல்ல அவருடைய ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. பெண் அப்படின்னா உடனே எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த கோணத்திலிருந்து நம்ம இப்போ வந்து இந்த விஷயத்தை அணுகிட்டு இருக்கோம். நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்கம்மா? என்னோட பள்ளி படிப்பு நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. அதாவது கவிதை, கட்டுரை போட்டி, எந்த போட்டியாக இருந்தாலும் முதல்ல இருப்பேன், படிப்புலேயும் முதல்ல இருப்பேன். அவங்க ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அடுத்தது திருமணம் ஆச்சே, போன இடத்துல நம்ம என்ன எப்படி முடங்க போகிறோமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையாக கடவுள் கொடுத்த வரமா என்னோட கணவரும் எங்கள் மாமியார் வீடும் என்னை ஊக்கப்படுத்தி இந்த போட்டிங்களுக்கெல்லாம் போக அனுமதி கொடுத்தாங்க. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புக்கில் வந்து மேக்சினில் நல்ல கவிதை எழுதியிருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டு, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. வர பேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுலேயே என்னோட கணவரை பற்றி ஒரு 2 வரிகள் கவிதை எழுதியிருக்கேன் சுயமாக. குளிக்க சென்ற சிலரை குழியில் தள்ளும் சமுத்திரம் அல்ல என் கணவர். குளிக்க சென்ற சிலரை குழியில் தள்ளும் சமுத்திரம் அல்ல எனது கணவர். நறுமணம் மிகுந்த
நல்ல மூலிகைகளை தென்றலோடு தரும் நல்ல அருவியே என் கணவர். ஃபென்டாஸ்டிக். ஸோ இப்படிப்பட்ட தென்றலோடு தரும் நல்ல அருவியே, இந்த அருவிகள் எவ்வளோ குறைவாக இருக்கு. இப்போ வந்து ஈக்காலஜி பற்றி பேசணும்னா சொல்லுங்க. முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அதை தாண்டி பெண்களுக்காக கடந்த 28 வருஷமாக தொண்டு நிறுவனத்தில் உமன் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொசைட்டின்ற ஒரு என்ஜிஓ நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். சரி. இதுக்காக பெண்களினுடைய பிரச்சனைகளை குறித்து பல போராட்டங்களும் செய்திருக்கோம். அப்படிப்பட்ட நான் என்னிடமே ஒரு குறை இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கணுங்கிறது. என்னுடைய லெட்டர் பேடில் வந்து பெண்ணே பெருமைக்குள் நீ பெண்ணாய் பிறந்ததற்குன்னு போட்டிருப்பேன். பெண்ணே பெருமைக்குள் நீ பெண்ணாய் பிறந்ததற்கு, பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே. இதை உணர்ந்த நானே என்னுடைய மனைவி, என்னுடைய மகளை முடக்கியிருக்கேன். அதை நினைக்கும் போது இப்போ எனக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதனால் நான் இழந்தது நிறையா. என்னுடைய குழந்தை அவள் விரும்பினபடி நான் விடலை. அதாவது என்னுடைய மனைவியை கூட நான் விடலை. இப்போ நான் நடக்க முடியாமல் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமும் நான் தான். என்னுடைய மனைவியை 2 நிமிஷம் கழிச்சு என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு தானே உணர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்காக உங்களை நாங்கள் பாராட்டுறோம். அப்படியான நறுமணம் பகிரக்கூடிய அருவிகளாக, வேர்களாக இருக்கக்கூடிய கணவர்கள் இல்லாத பெண்களை பற்றி பேசுங்க. நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய திறமைகள் உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழைய கலாச்சாரம், வருகின்ற விருந்தினர்களை முகமலர்ந்து அகமலர்ந்து வரவேற்று விருந்தளிப்பது என்பது ஒரு அசாத்தியமான ஒரு திறமை. இதை தான் ஒரு வேதம், ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா அதிதி தேவபவ என்று சொல்லுகிறார்கள். வருகின்ற விருந்தினர்களை மனிதர்களாக நினைக்காமல் தெய்வமாக நினைப்பது. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் அன்னப்பிறவும் கிழவோள் பண்புகள் என்று சொல்லப்படுது. ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் சிட்டுக்குருவி போல ஓடுவா, புள்ளியமான துள்ளி ஓடுவா, வண்ணத்து பூச்சி போல பறந்து ஓடுவா, அதை எடுப்பா இதை எடுப்பா போனா. ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒரு குவளை தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு கூட மாமா தண்ணீர் எடுத்து கொடுக்கட்டுமா, அத்தே கொடுக்கட்டுமா, சொல்லுங்க அத்தே அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாங்க. இப்படி தங்களை திருமணத்துக்கு பிறகு தன்னை ஒப்பனை செய்து கொள்வதற்கு கூட பெண்கள் இன்றைக்கு தயக்கப்படுகிறார்கள். இன்னொன்று சொல்லட்டுமா, நெகிழ்ச்சியான விஷயம் சொல்லட்டுமா, இன்னைக்கு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிவி தொலைக்காட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குடும்பத்தில் தற்கொலைகள் வருது. 3 பிள்ளைங்களை தூக்கி போடுறாங்க, இவங்களும் விடுறாங்க. காரணம் என்ன? ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிற அந்த பொண்ணோட மனசு அது பட்டு போயிடுது. பட்டு போல வருவா, வீட்டிலேருந்து வரும்போது கடைசியோட வாழ்க்கை பட்டு போயிடும். இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது. அதற்கு காரணம் திருமணத்துக்கு பின் அந்த பெண்ணினுடைய குடும்ப சூழல் தான் என்பதை எல்லாரும் நண்பர் தாமரைக்கண்ணன் போன்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்னோட ஆசை. நீங்கள் மாறணும்னு சொல்லிக்கிட்டனால மாற முடியாது. மாறணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல நான் மாறணும். கழிவறையே சீதனமாக கூட கேட்டு வாங்கினவா புரட்சிக்காரி. அவன் சமூகத்தில் மோசமான நீ பார்க்குறீங்க, அவள் நல்லவள், அப்படி மாறுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி புரட்சிக்காரர்கள், புரட்சி பண்ணாலே குடும்பத்தோட அப்படி அர்த்தம் இல்லை. உள்ளிருந்து கொண்டே சமூக கட்டமைப்புக்குள்ள குடும்ப அமைப்புக்குள்ள இருந்து கொண்டே உங்களால் ஏன் அந்த புரட்சி கஷ்டம்தான். அதற்கு நீங்கள் தயாராகாத வரை நீங்கள் அடுத்தவர்கள் மீது பழி சொல்லிட்டு நான் அப்படி நினைச்சேன் உனக்குள்ளே கழிவிறக்கத்தை பூத்துக்கலாம்னு சொல்றேன். இவரு ரொம்ப அதாவது என்ன சொல்றாருன்னா மேம்போக்கா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, நீங்க போராடுங்க, நீங்க எல்லாமே பண்ணுங்கன்னா எத்தனை பேர்கிட்ட எங்களால போராட முடியும்? கணவர் புரிஞ்சுக்கிட்டவராக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் என்னுடைய தேவை இதுதான், நான் இப்படி தான் போகணும்னு நான் சொல்கிறேன். என் கணவர் என்னை ஏற்றுப்பார். ஆனால் நான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் என்னை புரிஞ்சுப்பாங்களா? உங்களுக்கு 1000 திறமை இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வெடித்து வெளியே வாங்கன்னா வெளியே வந்துடலாம். ஆனால் குடும்பம், கணவன், மாமனார், மாமியார் இந்த எல்லா உறவையும் தூக்கி போட்டுட்டு தான் வெளியே வர முடியும். அப்படி வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி மீறி யாரோ ஒருத்தர் 2 பேர் வராங்கன்னா அவங்க உதாரணமாக இருக்கலாமே தவிர நிதர்சனமான உண்மை 90% பெண்கள் திறமைகள் இருந்தும் திருமணத்துக்கு பிறகு அடக்கப்படுறாங்கன்னா கட்டிய கணவன், குடும்பம் இவங்க எல்லாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்தாலும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த 4 பேருடைய வார்த்தை தான் நம்மளை இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தும். மேடம் ஒரு நிமிஷம் கேட்குறேன் நான் ஒரு கேள்வி. ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 1 வருஷத்தில் குழந்தை பிறக்க போது பிரசவ வலி வந்துருச்சு.
இப்போ அந்த தெருவில் இருக்கவங்க வீடு வீடாக போய் கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா வந்து கூலி தொழிலாளி, அவங்க அப்பாவும் கூலி தொழிலாளி. ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறாங்க, யாராவது வாங்கலாம், என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னோட கணவர் அப்போ வேலைக்கு போயிருக்கிறேன், என்னோட குழந்தைங்க உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ 10:30 மணி ஆயிடுச்சு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு உயிர் காப்பாற்றாமல் இருப்பீங்களா? அது எப்படி இருக்க முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன். அப்பயே 108 கூப்பிட்டேன். அந்த பொண்ணுக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு போயிருந்தா அந்த குழந்தையும் அம்மாவையும் காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு அப்பயே சொன்னேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இது மாதிரி இருக்குதுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, தாராளமாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. போனேன், பிரசவ ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், குழந்தை வந்து சிசரியன் பண்ணாங்க. நீங்க வந்து 10:30 மணி ஆனாலும் நான் தைரியமா வெளியே போனேன் அப்படின்னு சொல்றீங்க. பெண்களுக்குன்னு உடற்கூறு மட்டும் நம்ம என்ன நினைச்சோமோ அது பண்ணிடணும், மத்தவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறாங்க. எந்தெந்த கேள்வி கேக்குறாங்க அதுக்கேத்த பதில சொல்லிட்டு வெளியே வாங்க, ஏங்க பயப்படுறீங்க? நம்மளுடைய உரிமைகளை நிலை காத்துக் கொள்வது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. பெண்களுடைய திறமைகள் எதனால முடங்கி கிடக்கிறது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அவங்களே முடக்கிக்கிறாங்களா, இல்ல அவங்கள சுத்தி இருக்கிற சமூகமும் குடும்பம் தான் முடக்குகிறதா அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பெண்ணினுடைய கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ணா பின்னான்னு குண்டாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவாயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஷேப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு எப்படி போகிறாங்க பெண்கள்? அதாவது மற்றவங்களுக்காக கிடையாது, நமக்காக கூட நம்ம அழகாக இருக்கலாம், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லிம்மாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கூட நம்ம ஃபிட்டாக இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு குழந்தைய பெற்றுட்டோம்னா இனிமே என்ன இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நிறைய பெண்கள் கிட்ட நான் பார்த்துருக்கேன். எதனால அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சின்ன வயசில் இருக்கும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போவும் பண்ணிக்கலாமே. இப்போ எனக்கு 54 வயசாகுது, நான் வந்து 54. ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப இளமையாக இருக்கீங்க மேடம். நிஜமாக சொல்கிறேன், 54னா என்னால் நம்பவே முடியல. இதுக்கெல்லாம் மாமனார் மாமியார் கணவர்லாம் தலையிட மாட்டாங்க, நம்மளுடைய இதுதான் காரணம். அதுக்கு பெண்ணே காரணமாக இருக்கிறா. இப்போ பெண்கள் தங்களாகவே தங்களுடைய திறமைகளை எப்படி முடக்கிக்கிறாங்கன்னு சொன்னால், நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது, சீரியல்லே உட்காந்து சீரியஸாக மூழ்கிடுறாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியறதில்ல. திறமைக்கு எங்கேருந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் 2 கொலை நடந்திருக்கும், ஒன்றுமே தெரியாமல் உட்காந்து சீரியலில் மூழ்கி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற இன்றைக்கு பெண்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் வாழ்கிறோம். அப்போ நம்ம ஏன் இந்த ஏச்சுக்கு பேச்சுக்கு இடம் கொடுக்கணும்? இந்த தேவையில்லாத வீணான காரியத்துக்கு நம்ம ஏன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ன்ற? நமக்கான காரியங்கள், நமக்கான இலக்குகள் வெளி உலகத்துல நிறைய இருக்கு, நீ போன்னு தான் நாங்க சொல்ல வரோம். இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லா ஜாப்பும் ஒரே மாதிரி இல்லை, வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய அந்த மரபு சார்ந்ததுக்கு எது அவங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அதில் தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ எல்லாருமே ஜெயிக்கலாம். ஒரு பக்கம் உண்மையிலே சொல்லப்போனால் திருமணத்தின் போது வரதட்சணை என்கிற பொருளாதாரம் இவ்வளவுதான் முதல்ல இந்த பெண்ணுடைய வரதட்சணையை பொருளாதாரத்தை முதல்ல முடக்குறாங்க. பிறகு அந்த பெண்ணுக்கே பொருளாதாரம் முடக்கப்படுது. வரதட்சணையை திருப்பி கொடுத்துருக்குறேன்னா உண்மையில, ஏன்னா கண்டிப்பா அதுல வாங்குறதுக்கு என்ன ரீசன் இருக்கு? நமக்காக தாயை விட்டு, தெருவை விட்டு, பிள்ளைகளை விட்டு, அதை அந்த ஊரை விட்டுட்டு நம்ம தாயோட தந்தையோட இருக்கோம். ஆனால் அந்த பெண் அவங்க தாய் தந்தையை விட்டுட்டு நம்மக்கிட்ட வராங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய சந்ததி சுமக்கணுங்கிறதுக்காக தன்னை சிரமப்படுத்தி பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க. பிறண்டு படுக்க முடியுமா பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு? யார் கொடுக்கணுங்கிறேன்னா, பெண்ணுக்கு ஆண் கொடுக்கணுமா, ஆணுக்கு பெண் கொடுக்கணுமா? அந்த வாரிசு சுமந்ததுக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருந்ததானே, அதுக்கு பிறகு அந்த குழந்தைய பெத்தெடுக்க அந்த பெண் பட்ட பாடு என்ன? ஒரு 4 நாள் தன்னுடைய சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ஆண் இருப்பாரா சொல்லுங்க? அதே மாதிரி நைட்டில் அந்த பெண்ணு குழந்தைய பெத்தெடுத்த பிறகு தூங்க முடியுமா? என்ன செய்யும்? திடீர்னு அழுவும், எந்திரிப்பாங்க. ஏண்டே தெரியாத அழுவும், எந்திரிப்பாங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ யார் கொடுக்கணும்? பெண்களுடைய பொருளாதாரம் வரதட்சணைங்கிற பேர்ல ஆண் வீட்டில் முடக்கப்படுகிறது. என்ன சொல்லுவீங்க அதுக்கு? நம்ம நாட்டில் 90% பெண்கள் வந்து அவங்களே தான் முடங்கி இருக்காங்க. அவங்க வந்து அந்த சுமைகளை வந்து சுகமாக சுமக்கிறாங்க. அவங்க தான் காரணம். அதுக்கு நம்ம மற்றவங்க மேல சொல்லி சுமையா நினைக்கிறதா பெண்கள் சொல்றாரு. அது சுமை, அந்த சுமையை வந்து சுகமா நினைக்கிறாங்க. அவங்க நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்தை பத்தி நம்ம கொஞ்சமாவது கவலைப்பட்டாதான் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையும் நடக்கும். இந்த குடும்ப வாழ்க்கையில சமுதாய பத்தியே நான் கவலைப்படலை, நான் முட்டி வெளியே வருவேன்னா அது இயற்கை. நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டாலும் கோழி குஞ்சு வெளியே வந்து தான் ஆகும். எது படைக்கப்பட்டதோ அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம சமூகத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட அநீதிகள் எல்லாமே சுற்றி எங்களை
ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை என்னுடைய மூளையை கலக்கிருச்சு. மென்டலி டார்ச்சர். இப்படி போனால் இப்படி பாதிச்சிருவாங்க, இப்படி போனால் பாதிச்சிருவாங்க. என் மனைவி வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க, காதல் திருமணம் அல்ல, பார்த்து திருமணம் செய்தது தான். கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்கள இங்கே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் அவங்கள வந்து தள்ளுறேன். நான் ஒருவேளை திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நான் செய்யக்கூடிய பணி அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்னு அவங்கள நான் பூஸ்டப் பண்ணுறேன். கடைக்கு போ, இங்கே போ, அங்கே போ, நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம், யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதுன்னு அந்த பயத்திலே இருந்து அடுத்தது நாங்கள் ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனையும் யோசனை பண்ணி என் மனைவியை நான் அடக்கி வச்சுக்கிட்டேன். என்னுடைய ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் என்னன்னா, லைஃபே வாழ்றதுக்காக தாங்க. பாசிட்டிவா எடுங்க, நெகட்டிவா விட்டுருங்க. நெகட்டிவா போட்டு மனசுக்குள்ள நீங்க இப்ப சொன்னீங்க மூளை குழம்பிடுற மாதிரி இருக்குனால சொல்றீங்க. அந்த மாதிரி நீங்க மாறக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். எப்பவுமே நம்ம எண்ணங்களை வந்து வலிமையான எண்ணங்களை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உங்க மனசுல போடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். 85% நம்ம இன்னும் வந்து கன்சர்வேட்டிவ் சொசைட்டியில் தான் வாழ்ந்துருக்கோம். இந்தியா வந்து வளர்ச்சி அடையுது, வல்லரசாக போகுது, இப்படிலாம் நம்ம பேசினா கூட 85% இன்னும் கன்சர்வேட்டிவ். பிகாஸ் மெஜாரிட்டி 85% இஸ் நம்ம வந்து ரூரல் தான். நம்ம வந்து சிட்டின்றது ஒரு 4-5 சிட்டியை வந்து பார்த்துட்டு நம்ம ஹோலிஸ்டிக்காக இந்தியா வந்து டெவலப்டுன்னு சொல்ல முடியாது. டெவலப்ட் இன் த சென்ஸ் வாட் ஐ மீன் இஸ் நம்ம லிபரல் தாட்ஸ் இன்னும் வரல. 15% 20% பீப்புள் தான் இன்னும் வந்து நம்ம பெண்கள்னு பார்த்தா கூட சிட்டியில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஐடின்னு சொல்லும்போது இவ்வளோ வளர்ச்சி அடையதான் நம்ம பார்க்குறோம். சிட்டியில் வந்து வேலை செய்கிற பெண்கள் எவ்வளோ பேர் பர்சன்டேஜ் பார்க்கும்போது ரொம்ப கம்மி, 15% தான். we are talking about 15%. ஸோ 85% பீப்புள் ஆர் ஸ்டில் அந்த கிச்சனுக்குள்ளேயே நம்ம பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் பார்க்குறோம். என்ன வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்த்தாங்க. ஆனால் என்னுடைய ஒய்ஃப் ரீசென்ட்லி மேரிட், அவங்க வந்து அவ்வளோ லிபரலாக வளர்த்துருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் இருக்குது. நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய வெளியே போகிறோம், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே இருக்கு. ஆனால் லிபரலான தாட்ஸ் இருக்கா, முன்னேற்றம் அடைந்த யோசனைகளோ இல்லை வாழ்க்கை முறையோ இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்ல வரணும். கன்சர்வேட்டிவ் ஐடியாஸோடு தான் இருக்கோம். எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு போகணும் அப்படின்றதுல வந்து ஒளிஞ்சிருக்கிறத என்னன்னா, என்கிட்ட நீ சொல்லிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் ஒத்துக்கு தான் ஆகணும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திரும்ப பேசலாம். வெல்கம் பேக் டு சண்டே. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் முடக்கப்படுகிறார்களா இல்லை முடங்கி இருக்கிறார்களா அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து சமாளிக்கக்கூடிய சில விஷயங்களை சமாளிச்சுட்டு நாம் ஏன் நம்மளுடைய திறமையை வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நீங்களே சொன்னீங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க, ஆனால் டாக்டர் ஆக முடியல, டாக்டருக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியான ஒரு ஆசைகள் இருக்கும்போது ஒரு ஹாஃப் லைஃப் வாழ்ந்த மாதிரி இருக்குமோ? அந்த மாதிரியான ஃபுல் லைஃப் வாழ்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? மேடம், நமக்கு வர ஜென்ரேஷனுக்கு வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் ஃபேக்ட்ஸு. ஸோ இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். யூ ஹாவ் டு டிசைட் திஸ் இஸ் குட், திஸ் இஸ் பேட். குட் பேட் ரெண்டையுமே சொல்லி தந்துட்டோம் அப்படின்னா தே ஹாவ் டு செலக்ட். அந்த செலக்டிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், விதையிலேயே முளைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற போது அந்த லிபரலாக வளர ஆரம்பிச்சு. அந்த லிபரல் தாட்ஸ் எப்படியெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு எஜுகேஷன் வந்து நான் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு திங்கிங் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு எல்லார்ட்டையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல எஜுகேஷன் வந்து இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெண் குழந்தை பிறந்தது உடனே அது மேலே ஒரு ஃபாலோ இருக்கணும் மேடம். கிராமப்புறங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உணவுல கூட பாரபட்சம் காட்டுவாங்க. அது மறுக்கிறதுக்கு இல்லை, யாரும் மறுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை சாப்பிடும்போது நீ ஆம்பளை பிள்ளை நல்லா சாப்பிடுப்பா, இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு? பொம்பளை பிள்ளைங்கிறத ஃபாலோஅப் இல்லாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது ஒரு ஃபாலோஅப் இருக்கணும். நான் சொல்கிற ஃபாலோ பண்ணினா அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவரவரை சார்ந்தவங்க அந்தந்த நிலையை கவனிக்கணும். அப்போ அவங்களுடைய வளர்ச்சி மேம்படுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேடம். ஃபாலோ அப் என்பதே திரும்ப ஒரு கட்டுக்காவல் தான். அது அவர் சொல்ல 3 ஃபாலோ, பெண்களை ஏன் ஃபாலோ பண்ணணும்? நான் சொல்றது இல்லை மேடம், எதையும் சொல்லித்தர வேண்டாம். குழந்தைகளை அவர்களையே கற்றுக்கொள்ள அனுமதிச்சிருங்க, அவங்களே கற்றுப்பாங்க. ஒருத்தருக்கான ஒரு பெண்ணுக்கான சுதந்திரத்தை நான் தருகிறேன்னு ஒரு ஆண் சொன்னா அதுவும் சுத்த தந்திரம், சுதந்திரம் அல்ல. நான் உனக்கு கொடுத்துட்டேன் பத்தியான்னு இவனை மேம்படுத்தி காட்டுகிற ஒரு நாடகத்தன்மை. உனக்கான உரிமை என்பது நீயே எடுத்துக்கொள்வதானே, உனக்கு கொடுப்பவன் அல்ல. உடற்கூறு ரீதியாகவே ஆணுக்கும் பெண்ணுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு ஒன்று இருக்கு மேடம். இந்த கருவை சுமப்பதும் பிள்ளை பிராயமும், அதை மகப்பேரும், அந்த மாதவிடாய் சுழற்சியும், இது வந்து பெண்ணை
தன்னை அடிமையானவளாகவோ அல்லது தன்னை மென்மையானவளாகவோ அவளையே புரிய வைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இயற்கை சார்ந்தது, இது யார் திணிக்கல இந்த விஷயத்தை. அவளே தன்னை மென்மையானவளாகவே உணர ஆசைப்பட்டு அந்த மென்மைக்குள்ளேயே மென்மையின் அந்த கூடுதல் பொறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, தியாகம், அம்மாங்கிற பாசம், கருணை, இதற்குள்ளேயே தன்னை மாட்டிக்கொண்டு இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே, இது ஒரு சிறு தங்க சிறை தான், இதுக்குள்ளே பல்லாண்டு காலம் மாட்டி 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 ஒரு கைதியாகவே தன்னை வைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அதைத்தான் நாங்கள் உடைங்க சொன்னோம். உடைய குடும்பத்தை உடைங்க, புருஷனை விடுங்க அப்படி சொல்லல தாயே. தாய் புரிஞ்சுக்கோங்க. எப்போதுதான் ஆண்கள் பேசுவதை முழுமையாக புரிந்து கொள்ள போய் தெரியல. நான் உடை என்று சொல்லி விலங்குகளை உடையுங்கள், ஏன் வளையல உடைக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன் நான். இல்ல இது வந்து என்னன்னா, நீங்க திருமணத்துக்கு அப்புறம் கிடையாதுங்க, சமுதாயத்தினுடைய தவறான ஒரு அங்கீகாரத்தினால தோஹால ஓடி வெள்ளிப்பதக்கம் வாங்கின சாந்தின்றபடி இன்னைக்கு அடையாளமே இல்லாம போயிட்டா. ஓட்டப்பந்தயத்துல ஓடனா அவளுக்கு பரிசு கொடுக்கும் பொழுது பரிசு கொடுக்குறவங்க நீ ஆனா பெண்ணான்ற சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் வெளிநாட்டில் நடந்திருந்தா அந்த போட்டி நடத்தின அமைப்பையே தகர்த்துருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம், அவளுக்கு கூடுமான வரைக்கும் ஒரு ஆறுதலை சொன்னோம். இன்னைக்கு அந்த பெண்ணு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு செங்கல் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில வெறும் 34 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறா. அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. திருமணத்துக்கு அப்புறம் முடக்கப்படுறது கிடையாது, திருமணத்துக்கு முன்னாடியே சமுதாயத்தினுடைய தவறான அங்கீகாரத்தினால இன்னைக்கு அடக்கப்பட்டிருக்கிறாங்களே. வெறும் 5000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இரவு 8 மணி வரைக்கும் ஓட்டி செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலை செய்யற எத்தனை பெண்கள் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுறாங்க. இப்ப இவங்களுடைய சுதந்திரமா எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 7 மணிக்கு வேலை முடிஞ்சா போற வழியிலேயே எங்கேயாவது 2 கவர்ல கத்திரிக்காய் வாங்கிட்டு போலாமா, வெங்காயம் வாங்கிட்டு போலாமா, வீட்டுக்கு போனதை சமைச்சு கொடுக்கணுமே, குழந்தைங்க பசியோட இருக்குமே, உங்க கணவர் உங்க குழந்தைய பாத்துக்கிறாருன்ற தைரியம் உங்களுக்கு இருக்கு, நீங்க விட்டு வந்துட்டீங்க. அந்த குழந்தைக்கு அப்படி கிடையாதுங்க. வீட்டுக்காரு 10 மணிக்கு தான் வருவாரு, அது வரைக்கும் அந்த பொம்பளை நிஜமாவே வேலைக்கு போற பொண்ணு கஷ்டத்தோட வருவா. குழந்தை பசியோட இருக்குமே, என்ன பண்றதுன்னு தெரியல, போற வழியில 10 ரூபாய்க்கு போண்டா வாங்கிட்டு போய் கையில கொடுப்பா, நீ அது வரைக்கும் சாப்பிடு, அந்த நேரத்துக்கு பசியார சொல்லி அதுக்குள்ள சமைச்சு கொடுப்பா. இப்ப இவளுடைய உண்மையான கனவும் ஆசையும் இந்த 5000 ரூபாய் சம்பளத்துக்குள்ள அடங்கி போயிடுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் ரொம்ப பெரிய திறமசாலியா இருப்பா, அவரால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஆனா என்ன பண்ண முடியும், குடும்பம், வறுமை, இது எல்லாத்தையும் முன் வச்சு அவளுடைய திறமையை நீங்க சொல்ற மாதிரி அவ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான்றதெல்லாம் ஒரு காலகட்டம் தான், வேற வழியே கிடையாதுங்க. இதுதான் விதி, இப்படித்தான் நம்ம போராடி ஆகணும்ன்ற வாழக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை கூட நீங்க எடுத்துங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த பெண் ஹீரோயின், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ அக்கா ரோல்ல வரலாம், இல்ல அம்மா ரோல்ல வரலாம். 60 வயசு ஆனாலும் சூப்பர் ஸ்டார், இன்னமும் தலைவராவோ ஹீரோவாவோ நடிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தானே இருந்துட்டு இருக்குது. நான் இது ஆண்களுக்கு எதிராக சொல்றதுன்னு கிடையாது, இதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் வந்து 36 வயதுல மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்கும் இல்லையா? பட் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து அக்கா அம்மா ரோல் தான். பட் எனிவே நல்ல நல்ல திறமையான விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு மெயினான ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டேன்னா, அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கான சூழல்களை நான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த சூழல்களை உண்டாக்கி கொள்வது வந்து இல்லாமல் இருக்கலாம். இதே ஒரு உண்மையை நம்ம பேசி ஆகணும்னா, இதே நான் கல்யாணம் பண்ணியிருந்த நேரத்தில் பண்ண முடியாமல் தான் இருந்தது. அந்த ஒரு செக்மெண்ட் பெண்களுக்காக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. கல்யாணத்திற்கு பிறகு பெண்களுடைய திறமை முடக்கப்படுகிறதா, இல்லை பெண்களே முடங்கி போகிறார்களா அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக, தன்னுடைய வியூஸை பகிர்ந்துக்கிறதுக்காக கவிஞர், எழுத்தாளர் பரமேஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் பரமேஸ்வரி, நீங்கள் வந்து சின்ன வயசில் என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? என்னுடைய ஆசை அப்படின்னு நான் நினச்சது வந்து நான் ஒரு பத்திரிகையாளராக ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் ஆயிட்டீங்களா? இல்லை, பத்திரிகையாளராக ஆக முடியல. ஏன்னா வீட்டினுடைய சூழலில் வந்து அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வெளியில் போயிட்டு சரியான நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே நான் இருக்கிற பொழுது, பத்திரிகையாளர் அப்படிங்கிற வேலை வந்து சில நேரம் வந்து ரொம்ப தாமதமாக நம்ம வேலைகள் முடியலாம். ஒரு டைம் சொல்ல முடியாத ஒரு வேலை அது. இப்போ அது வந்து ஓப்பனாக இல்லை உங்கள் வீட்டில் யாருமே? நிச்சயமாக இல்லை. அப்போ இருந்த சூழல் வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது. என்னுடைய 20களில் வந்து சூழல் அப்படி தான் இருந்தது. நான் என்னோட பிஏ படிக்கிற பொழுது, இளங்கலை தமிழ் படிக்கிற பொழுது, என்னோட முதல் வருஷத்தில் எனக்கு திருமணம் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வந்து என்னோட எம்ஏ படித்தேன், பிஎட் முடித்தேன், பிஹெச்டி பண்ணேன். அதுக்கு பிறகு நான் எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ் பண்ணேன். இதுக்கு நடுவில் தத்துவம் முடித்தேன். இதை வந்து நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன், இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு. அதுக்கு நடுவில் நான் வந்து வேறு கம்ப்யூட்டர் படித்தேன், டைப்ரைட்டிங் படித்தேன், பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் வந்து அப்படியே அனுமதிச்சு செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொன்னா இல்லை. அதில் வந்து வீட்டினருடைய பங்கு அப்படின்னு யோசிச்சோன்னா யாரும் வந்து தன்னோட குழந்தை படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர் நிச்சயமா இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் தரக்கூடிய பயம். அப்போ என்னோட சூழல் வந்து அப்பா இல்லை, தாத்தா தான் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய தங்கைகள் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது வேற வழி இல்லை, திருமணம் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல். இப்போ நான் சரின்னு திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அது ஒரே கண்டிஷன் மட்டும் என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு படிக்க வைக்கணும். தாத்தா யாரு? மாப்பு சிவஞானம். ஃபேன்டாஸ்டிக். மாப்பூசினுடைய பேத்தியோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு வந்து என்னை படிக்க வைக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருந்தது. ஆனால் அப்பயே வந்து அவருக்கு 80 வயசு. எனக்கு பிறகு இருக்கக்கூடிய 2 தங்கைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அப்பா ரொம்ப சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அப்போ என்னுடைய சூழல் வந்து நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான். இல்லை நான் படித்து முடிச்சுட்டு வந்து திருமணம் பண்ணிப்பேன் நான் சொல்ல முடியாது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தாத்தா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதை ஒத்துக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவ படிப்பா? ஆமா, அந்த போட்ட ஒரே கண்டிஷன் அது ஒண்ணுதான். நான் திருமணம் செய்துக்கிட்டு போற பொழுது கொஞ்சம் அந்த சூழல் எனக்கு பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன். அது நிறைய சிடுக்குகளை தாண்டி தான் நான் வர வேண்டி இருந்தது. ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த படிக்கணுங்கிற ஆர்வமும் தன்முனைப்பும் அந்த ஒரு போராட்ட குணமும் தொடர்ச்சியாக என்னை தூண்டிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் அந்த வீட்டு சூழலுக்கு பழகிக்கிட்டு காலையில் சமைச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு கல்லூரிக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம். அப்போ நான் டிகிரி முடித்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த கேள்வி வந்து குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையாங்கிற கேள்வி. அப்போது அடுத்தது வந்து எம்ஏ படிக்கிற பொழுது நான் வேறு வழியே இல்லை, நான் என்ன பிளான் பண்ணாலும் அங்கே நடக்காது, குழந்தை பெற்றுக்கிறேன் நான். பட் என்னோட பொண்ணு வந்து ரொம்ப அருமையானவ, இன்னைக்கு வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ குழந்தை பெற்றுக்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது. இது எதுவும் சுமை கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு குழந்தையையும் கவனிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குறிப்பாக சொல்லணும்னா என்னோட பிஹெச்டி நான் பண்ணாது சொல்லணும். இன்னைக்கு நான் அப்படி திரும்பி கொஞ்சம் யோசிச்சேன்னா ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். நான் செஞ்சதில் வந்து எங்கள் மாமியார் அவங்களோட பங்கு இருக்குது, எங்கள் அம்மாவோட பங்கு இருக்குது, என்னோட தங்கைகள் வந்து என்னோட குழந்தைய தேர்வு நேரங்களில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் திடீர்னு அப்படியே சுயம்புவாலாம் நான் வந்துடலை. இத்தனை பேருடைய உழைப்பு வந்து எனக்கு பின்னாடி இருக்குது. இந்த உழைப்பு இருக்குன்னு சொல்கிற நேரத்தில் நிறைய ஏச்சு பேச்சுகளையும் நான் வந்து தாண்டி தான் வந்திருக்கேன். அப்படியே அத்தனை பேரும் பாராட்டி அத்தனை பேரும் கல்லூரிக்குன்னெல்லாம் அனுப்பிடல. அவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்படும் பொழுது அல்லது அவங்களுக்கு வெளியிலேருந்து யாராவது குத்தி காட்டுற பொழுது ஏதாவது ஒரு கமெண்ட் வரும் பொழுது தேவையா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு ஆண் வந்து படிக்கணுங்கிறத வந்து இந்த சமூகம் ஒரு புருஷ லட்சணமாக பார்க்குது. ஒரு ஆண் வேலைக்கு போகலை அப்படின்னா இவன் ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கான் அப்படின்னு கேட்குற அதே சமூகம் தான் ஒரு பெண் நீ வேலைக்கு போய்தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு பெண் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு ஏதாவது அவள் கேள்வி கேட்டுட்டா அது சம்பாதிக்கிற திமிருங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல வருது. ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பெண் மேலே ஒரு 2000 ஆண்டு மரபு வந்து மேலே சுமையாக அழுத்திக்கிட்டே தான் இருக்குது. இந்த சுமைக்குள்ளே நம்முடைய பெருமை இருக்கிற அதே நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய வலியும் இந்த சமூகம் நமக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்னா நம்ம எல்லாரும் வந்து ஐடி பற்றி பேசினாங்க. ஆனால் அந்த ஐடியில் கூட சாதிக்கக்கூடிய பெண்கள்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு இரவு நேர பணி தனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை பெரும்பாலும் காலை நேரத்துக்கு மாற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பெண்கள் குழந்தைக்காக தன்னோட வேலையை விட்டுட்டு அதுக்குள்ளே தான் இருக்காங்க. எனக்கு 2-3 பெண்களை எனக்கு தெரியும். ஐடி வந்து ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை. நம்ம அப்டேட் பண்ணிக்கலைன்னா நம்மளை தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். 6 மாதம் 8 மாதம் தன்னோட குழந்தைக்காக லீவ் போட்டு அந்த பெண் வந்தானா அவளுக்கு அங்கே அந்த இடம் இருக்காது, அது போயிடும். இது எல்லாமே ஏன் பெண் மேல் மட்டும் சுமத்தப்பட்டிருக்குங்கிறத எனக்கு கேள்வி. இன்றைக்கி வந்து நம்ம இதை கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இதை பற்றி பேசாமல் இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு இதை பேச தொடங்கியிருக்கோம். அவ்வளவுதானே தவிர பெரிய எந்த மாற்றமும் வந்துட்டதாக நான் நிச்சயமாக நினைக்கல. ரொம்ப சரியாக சொன்னீங்க. ரொம்ப ஆழமான ஒரு அப்சர்வேஷன் கொண்டு வந்திருக்கீங்க பரமேஸ்வரி. நீங்கள் ஒரு சர்வே படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து பெண்கள் தன்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருப்பது வந்து
முக்கியமாக திருமணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதையும் மீறி நான் என்ன இன்னொன்று நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு பெண்ணுக்கு தன்முனைப்பு தன்னார்வம் அப்படி இருக்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லாத சில இன்னசென்ட் பெண்கள் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்கள என்ன வேணும்னாலும் நம்ம பண்ணிடலாமா? இல்லை, உனக்குள்ள என்ன விஷயம் இருக்குது நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் நம்ம மேலே இருக்குது. ஒரு நல்ல சூழலையும் நம்ம சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் ஏற்படுத்திக்கணும். அடுத்த முறை இன்னொரு நல்ல டாப்பிக்கோட சந்திக்கிறேன். வணக்கம்.